அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ரோபோ சங்கர் அவரோட மனைவி அவங்களோட இறப்புல நடனம் ஆடுறாங்க. அதை நிறைய பேர் அவங்கள ஒவ்வொரு விதமா எழுதுறத பார்த்து இதை கேட்கும் பொழுது இன்னும் துக்கத்தை வெளிப்படுத்துற ஒரு விதம். உனக்கு பிடிச்சா நீ ஆடு. அது என்னது அந்த சோகத்தை வெளிப்படுத்துறதானே. ஏன் ஆம்பளை மட்டும் தான் ஆடணும்? இறந்துட்டா ஆம்பளானா தப்பு இல்லை, உங்களுக்கு ஒரு பெண் ஆடுனா தப்பு. எவ்வளோ ஒரு தாழ்வு மனப்பான். அது பொண்ணுகிட்ட நான் பேசியிருக்கேன், ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனால் இங்கே போங்கன்னா 85% அந்த டாக்டர் சரி பண்ணாரு. சங்கர் கொஞ்சம் சில விஷயங்கள் இது பண்ணாரு, அதனால தான் பிரச்சனை ஆச்சு. இல்லை டாக்டரை பொறுத்த வரைக்கும் எனக்கு கடவுளை நான் நீ பூவும் பொட்டோன்னு இருக்கேன்னா அந்த டாக்டர் தான் காரணம். அது நீங்க அழல, கண்ணில் கண்ணீர் வரலன்னா அவர் கூட இருந்து பார்த்து இறந்துட்டாருன்னா அவர் அந்த வலி தாங்காம அந்த இது தாங்காம அவர் இறக்குறது பெட்ரு அப்படின்னு தான் நினைப்பேன். சமீபத்தில் நம்ம கேபி பாலா பத்தி ஆல்ரெடி பேசியிருக்கோம். இவர் ஒரு கைக்கூலி. என்ன சார் பாலாவை சுத்தி ஏன் இப்படி? சரி, கைக்கூலி அறிவிட்டுமே பொண்ணாப்பா. யாருக்கு கைக்கூலி? நிறைய பேர்த்தோட கைக்கூலி. யாரோட? அததான் சார் சொல்ல மாட்டேன். ஏங்க அதான் பாருங்க, நீங்க யாருன்னே தெரியாம கைக்கூலி. பெரிய நடிகர்கள் பண்ணும்போது கூட இவ்வளவு அழுத்தம் வந்தது இல்ல, இந்த பையனுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு அழுத்தம்? அதான் செய்யறவனை கெடுக்கிறது. தானும் படுக்கிறதுல தள்ளி படுக்கிறது பழமொழி இருக்குல்ல, அந்த மாதிரி ஒருத்தர் செய்யறவனை நீ செஞ்சிருவியா? ஏன்னா இவன் செய்ய மாட்டான்ல. ஆதன் சின்மனைகள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம். வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட சௌந்தர் சார் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல நிறைய விஷயங்கள் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. சார், சமீபத்தில் ரோபோ சங்கர் அவரோட இறப்பு அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு தாங்க முடியாத ஒரு துயரமா அமைஞ்சது. அதுல இருந்தும் நிறைய சர்ச்சைகள். ஏன்னா அவங்க ஃபேமிலி பத்தி நம்மளுக்கு தெரியும், அவங்க பொண்ணு அவங்க மனைவின்னு எல்லாருமே சமூக வலைத்தளங்கள்ல பிரபலமானவங்க அப்படின்றது. அவங்க மனைவி அவங்களோட இறப்புல நடனம் ஆடுறாங்க. அதை நிறைய பேர் அவங்கள ஒவ்வொரு விதமா எழுதுறத பார்த்து அந்த குடும்பம் ஆல்ரெடி நொந்து போன இருக்க குடும்பத்துக்கு இதை கேட்கும் பொழுது இன்னும் ஒரு அதிர்ச்சியா தானே சார் இருக்கு. கண்டிப்பா அது என்னன்னாங்க, நம்ம மக்களுக்கு ஏதாவது ஒன்று யாரை பற்றியாவது பேசிகிட்டே இருக்கணும். அதுதான் அவங்களுடைய கருத்து. அது ஒரு இறப்பில் ஒருத்தவங்க மனைவி டான்ஸ் ஆடுறாங்க. அவங்க அது துக்கத்தை வெளிப்படுத்துகிற விதம் தான் அது. இப்போ நீங்கள் விருமாண்டி படம் பார்த்தீங்கன்னா கமல் சார் அந்த அப்பத்தா இறந்துருப்பாங்க. எஸ்என் பார்வதி இறந்துருவாங்க. எழுப்பி பார்ப்பாரு, எந்திரிக்க மாட்டாங்க. இது இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஏ முண்டை நாயே, அதாவது கண்ணாமன்னு கெட்டவார் சொல்லி திட்டுவார். திட்டி அழுவார். ஏய் பேரனை பார்க்கணும், நீ எந்திரி நாயா, எந்திரி முண்டை எந்திரி அப்படின்வார். அது என்னன்னா அன்பின் வெளிப்பாடு. அன்பின் இப்போ தக்ஷனோட பொண்ணு தான் தாட்சாயினி பார்வதி. சிவன் பார்வதி இருக்காங்களா அவங்க. இப்போ அந்த தட்சனோட பொண்ணு அவரோட பார்வதியோட ஹஸ்பண்ட் தான் சிவன் இல்லையா. இப்போ இவர் தட்சன் ஒரு யாகம் நடத்துறாரு. அந்த யாகத்துக்கு மருமகனை கூப்பிடலன்னு சொல்லிட்டு பார்வதி போறான்வாங்க. அப்போ சிவன் வேணான்னுவார். எதுக்கு போற நீ வேணாம், நான் சொல்கிறத கேளுன்னு ஒன்று. அப்போ தான் சொல்லுவார், போய் விடு அப்படின்வார். இப்போ அந்த அம்மா அது சிவனை கேட்காம போய், ஏன்னா ஹஸ்பண்டை இன்சல்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட நியாயம் கேட்க போகுது. இப்போ அவன் அங்கே அவமானப்படுத்திடுவான் அந்த அம்மாவை. யார்? பார்வதியை, தாட்சாயினி. ஓகே. அது அந்த அம்மா இதுக்கப்புறம் வீட்டுக்கு போனால் வீட்டில் ஹஸ்பண்டு ஏற்றுக்க மாட்டான்னு சொல்லிட்டு தீயில் இறங்கிடும். அந்த அம்மா இறங்கினே இது கேள்விப்பட்டு சிவன் வருவார். அதுதான் ருத்ரதாண்டம். அந்த அம்மாவை வச்சுக்கிட்டு ஆடுவார், ருத்ரதாண்டம் ஆடுவார். அது என்னென்னா மனைவி இறந்துட்டாங்கன்றது அந்த இடத்துல கோவம். மதுரையில் கண்ணகி நியாயத்தை தானே கேட்கணும். ஏன் எரிச்சாங்க? குங்குமம் போச்சு, என் பூ போச்சு, பொட்டு போச்சுன்றதை விட கோபம் தான் அதிகமாக இருக்கும். கோபம்னா அந்த ஆதங்கம், வருத்தம் எல்லாமே இருக்கும்ல. அதனால் நீ என் புருஷனுக்கு தப்பான தீர்ப்பு கொடுத்து இந்த ஊரே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தானே எரிச்சுது. வரல, இதுதான் காயுது. அப்போ அந்த மாதிரி சங்கரும் அந்த பொண்ணு அவங்க பிரியங்காவும் பார்த்திங்கன்னா இது மாதிரி ரெண்டு பேருமே டான்சர்ஸ், பேசிக்கலாகவே டான்சர்ஸ் தான். நிறைய பாட்டு பாடியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ கணவன் அவங்க ஒன்று சிரிச்சு அப்படிலாம் இல்லையே. அப்போ எதுக்கு நம்ம, அதாவது அது என்னன்னாங்க, துக்கத்தை வெளிப்படுத்துகிற ஒரு விதம். உனக்கு பிடிச்சா நீ ஆடு. இப்போ அந்த ராபர்ட் மாஸ்டருக்கு அப்படி இல்லை, அவங்க அம்மா இறந்தப்ப டான்ஸ் ஆடினா அப்படி. ஆமாம், அது ஒரு அந்த டான்ஸில் அவ்வளோ சோகம் இருந்தது. அந்த மாதிரி என்னை விட்டு போயிட்டேடா, தனியாக விட்டு புலம்பு விட்டு போயிட்டேடான்ற அந்த ஆதங்கத்தில் ஆடுறது, அதை தப்பாக பேசுகிறதெல்லாம் முட்டாள்தனம், ரொம்ப கிணத்தனமான ஒரு விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, அதான் சார், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக எழுதும் பொழுது அது எழுதுறவங்களுக்கு கூட அந்த மனசாட்சி இருக்குமா அப்படின்ற அளவுக்கு தெரியாத அளவுக்கு எழுதுறாங்க. அவங்க பாருங்க, அதை மறந்து அந்த துக்கத்தை மறந்துட்டு சந்தோஷத்துல ஆடுறாங்கல்ல ஒருத்தர் எழுதுறாங்க. இல்ல அதுதான் சார், எப்படி எதை நோக்கி போய் அதான் ஏதாவது மக்கள் அதுதான் சொல்றேன். எதை பார்த்தாலும் இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுங்க, ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகிட்டோம் அர்த்தம். நீங்கள் என்ன பண்ண உடனடியா
ஐயோ ஆக்சிடென்ட் அவனை பார்த்துட்டு அவனை தண்ணி தெளிச்சு அது பண்ணி இது பண்ணி ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் போட்டு யாராவது வாங்க ஓடி வாங்க, யாராவது சப்போஸ் காரில் எடுத்து போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு பிறந்துறான், வீடியோ எடுத்துனுக்குறான். அவனோட வலியும் வேதனையும் ஒருத்தன் வீடியோ எடுத்துன்னு இருக்காங்க. அப்போ அவனுடைய அந்த குரூரம் என்னமா இருக்குது பாருங்க. அதுதான் சொல்ல சோஷியல் மீடியாவில் நல்லது இருக்குது கெட்டது இருக்குன்னு சொல்கிறோமே. எதுக்கு சொல்கிறான்? ஒருத்தன் அடிபட்டு விழுந்துட்டான், அவனை காப்பாற்றுறா, அவனை காப்பாற்றுறதுக்கு என்ன வழி இருக்குது அதை பாடுறா, அதை எடுத்துன்னு வீடியோ எடுத்துன்னு இருக்க. ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் போட்டு இல்லைன்னா உங்ககிட்ட கார் இருந்தால் பைக்கில் இருந்தால் ஒருத்தனை உட்கார வச்சு அவனை பிடிச்சின்னு ஹாஸ்பிட்டலில் போய் செய்கிறான். உயிரை காப்பாற்று, ஒரு உயிருங்க அது. அப்போ அந்த நம்ம மக்களுக்கு வந்து அந்த மனிதாபிமானம்லாம் டோட்டலாக அவுட்டு. அப்படி தான் நினைக்கிறேன். பாருங்க, ஒருத்தன் செத்துட்டான் தம்பி சங்கர். அவனை வந்து அவன் பண்ண நீ முதல்ல வந்து நீ எதுக்கு வந்து எல்லாத்தையுமே தப்பாகவே பார்க்குறது? அவங்க இஷ்டம், அவங்க குடும்பம் இல்லையா? அவங்க ரெண்டு பேரும் கனெக்ட் ஆனதே டான்ஸில் தாங்க. ஆமாம் இல்லையா? அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணதே டான்ஸில் தான் ஆரம்பிச்சுது. ஸோ அதனால் வந்து அவன் ரோபோசங்கர் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப ஃப்ரீடமாக தான் விட்டுருப்பார். அவர் வந்து எந்த தடையும் போட்டிருக்க மாட்டார். ஆண் பெண் அந்த மாதிரிலாம் இல்லாமல், ஸோ அது குறில் நெடில் அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். அது மாதிரி அந்த பொண்ணும் நிறைய என்கரேஜ் பண்ணி அதுவும் சோஷியல் மீடியாவில் இருக்கும், சினிமாவில் நடிச்சிருக்கு. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு அப்பாவுக்கு வந்து பிடிச்சிருக்கு தன்னுடைய மகள் வந்து சினிமாவுக்கு வர்றதுக்கோ இல்லை சோஷியல் மீடியாவில் அவங்க ஃபேமஸ் ஆகிறது. அவங்க அது ஒரு விதமான அவங்களுக்கு ஒரு இன்கமாக கூட இருக்கலாம். சரி, நான் 4 நாள் பட்னியாகிறேன், நீ வந்து காசு கொடுத்துருவியா? உனக்கு கொடுக்க யோகியதை கிடையாதுல்ல, உனக்கு கொடுக்க பக்கு இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு எல்லாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணே இருக்கீங்க? இந்த தப்பான கமெண்ட்டு போடுறது, ஒரு டைட்டில் பார்த்துட்டு அந்த டைட்டில் உள்ள என்ன இருக்குன்னே பார்க்காம அது தப்பாக கமெண்ட்டு போடுறது எவ்வளோ ஒரு குரூரம் இல்லை? அவங்க அம்மா அப்பாவை இழுக்கிறது, பொண்டாட்டி இழுக்கிறது. அவங்க என்னடா பண்ணாங்க? இது குரூரம் நிறைய வளர்ந்துருச்சிங்க. வேற ஒன்றும் சாடிசம் பெர்வேஷன் வாங்கலை இங்கிலீஷில், அந்த மாதிரி நிறைய. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு இறந்துட்டான், அவங்க வீட்டில் ஒரு துக்க நிகழ்ச்சி நடக்குது. அந்த துக்கத்தை வெளிப்படுத்துகிற விதம் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒவ்வொருத்தங்களும் ஒரு விதம். இப்போ ஒவ்வொரு ஜாதியில் ஒரு மதத்தில் ஒரு மாதிரி சடங்கு இருக்கும் இல்லையா? அது ஒவ்வொருத்தங்களும் ஒரு பழக்கம். அந்த மாதிரி அவங்க இறந்ததுக்கு வந்து எல்லோரும் 4-5 பேர் டான்ஸ் ஆடினாங்க. அது என்னது? அந்த சோகத்தை வெளிப்படுத்துறது தானுங்க. ஏன் ஆம்பளை மட்டும் தான் ஆடணுமா இறந்துட்டா? இப்போ ஆம்பளை ஆடினா தப்பு இல்லை, உங்களுக்கு ஒரு பெண் ஆடினா தப்பு. இது எவ்வளோ ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஆண் பெண்ணுன்ற ஆதிக்க மனப்பான்மை எங்கெல்லாம் இருக்கு பாரு. விமல் அண்ட் பசுபதிலாம் கூட ஒரு ஆமா, அவங்க வாத்தியார் இறந்துருப்பாரு. அவங்க வாத்தியார் இறந்தப்போ அப்ப எங்க சார் போனாங்க இவங்களா அப்படின்னு ஒரு கேள்வி. அப்ப அதான் இவங்களுக்கு ஆம்பளான்னா தப்பு கிடையாது. நான் உண்மையாக அந்த இதுக்கப்புறம் தான் அதை பார்த்தேன். ஏற்கனவே விமல் மட்டும் ஆனதை பார்த்தேன். ஐயோ அந்த பசுபதி அது இவர் ஜெயக்குமார் ஆடி இருப்பார். அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கூத்துப்பட்டு. ஆமா, கூத்துப்பட்டு. ஸோ அந்த சோகத்தினுடைய எக்ஸ்ட்ரீம் அது. அதான் சொன்னேன், விருமாண்டியில் கமல் சார் பண்ணது. அங்கே போகிறோம், இப்போ போயிட்டேடா அப்படின்னு சொல்கிறோம். எதுக்கு அது? எங்கள் அப்பா விட்டு போயிட்டாங்க, அடாதே விட்டு போயிட்டாங்க. இப்போ பாரதிராஜா சார் உங்கள் பையன் இறந்தப்போ சாகிற வயசா அப்படின்னாருல, உடஞ்சிட்டார்ல. ஸோ அந்த சோகமும் அந்த துக்கமும் வந்து எப்படி பாரதிராஜா சார் மிகப்பெரிய டைரக்டருங்க இல்லையா? இயக்குனரையும் அவர் வந்து பையன் உடஞ்சப்போ ஏன் நொடிஞ்சு போயிட்டார். அங்கே வந்து உணர்வு தான் அதிகம். அங்கே டைரக்டரு இத்தனை படம் பண்ணவர் அதெல்லாம் கிடையாது. ஒட்டஞ்சி அழறது, ஐயோ போயிட்டானே இல்லை அப்படின்னு. அது மாதிரி இவங்க என்னென்னா, இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதில் ஏதாவது தப்பு நடக்குதா, அதில் ஏதாவது சில்மிஷம் பண்ணலாமா, அதில் ஏதாவது வில்லங்கத்தனம் பண்ணலாமா, இப்படியே யோசிக்கிறது. குரூரத்தின் எல்லையில் இருக்குங்க. அதான் நீங்கள் சொன்ன மாதிரி ஆம்பளானா தப்பு இல்லை, ஒரு பொம்பளை வந்து தன்னுடைய சோகத்தை வெளிப்படுறதுக்காக டான்ஸ் ஆனால் தப்பு. எவன்டா சொன்னா? யார் சொன்னது உங்களுக்கு? ஆடலாம், ஆனால் தப்பு இல்லை. அந்த பொண்ணு அதோடைய துக்கத்தையும் சோகத்தையும் அது பொண்ணுகிட்ட நான் பேசுகிறீங்க. ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப உண்மையை பேசுகிற ஒரு பொண்ணு. அது ரொம்ப யதார்த்தத்தை பேசுகிற விஷயம். அவங்க வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லாதப்ப நான் பேசினேன். இதுமாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு அதுமாரி கொஞ்சம் ப்ராப்ளம், லிவர் சம்மந்தப்பட்ட. அப்போ நான் அவங்ககிட்ட பேசினப்போ அது வந்து அவங்க கைட் பண்ணாங்க எனக்கு. ஆனால் இங்கே போங்கன்னா 85% அந்த டாக்டர் வந்து சரி பண்ணாருங்க. சங்கர் வந்து கொஞ்சம் சில விஷயங்கள் இது பண்ணார், அதனால தான் நான் பிரச்சனை ஆச்சு. இல்லை டாக்டரை பொறுத்த வரைக்கும் எனக்கு கடவுள் அவர். நான் பூவும் பொட்டோன்னு இருக்கேன்னா அந்த டாக்டர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிச்சு என்கிட்ட. அதுக்கப்புறம் தான் டாக்டர் நான் கூப்பிட்டு போனேன் சொல்கிறேன். அது மாதிரி அந்த பொண்ணு வந்து அவ்வளோ ரொம்ப நல்ல பொண்ணு தான், வீட்டுக்காரு அப்படிலாம் பார்க்குற ஒரு ஆள் கிடையாது. ரொம்ப நியாயமான ஒரு ஜெனியூனான ஒரு பொண்ணு. பிரியங்கா வந்து ரொம்ப நல்ல கேரக்டர், எல்லாருடையும் அன்பா பாசமா எல்லார்ட்டையும் ரொம்ப நல்ல அண்ணன் 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 ரொம்ப உயிரை விடுற ஒரு கேரக்டர். அந்த நிலையில பார்க்க. அப்புறம் ரெண்டாவது, நீங்கள் அழலை, கண்ணில் கண்ணீர் வரலன்னா பஸ் ஒரு இப்போ எங்கள் அப்பா உடம்பு சரியில்லாமல் இருக்காரு. எங்கள் அப்பா ஒரு வருஷம் உடம்பு சரியில்லாமல் வச்சுக்கோங்களேன். நான் அவர் கூடயே இருந்து பார்த்து இறந்துட்டாருன்னா அவர் அந்த வலி தாங்காமல் அந்த இது தாங்காமல் அவர் இறக்குறது பெட்ரு அப்படின்னு தான் நினைப்பேன் நான்.
படம் சரி நல்லபடி. நான் எங்கள் அம்மா இறந்தப்போ இன்ஃபேக்ட் டாக்டர்கிட்ட கேட்ட ஒரே வார்த்தை, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு எங்கள் அம்மா இன்னைக்கு தூங்குனாங்களா நல்லா தான் கேட்டேன். அவங்க தூங்காமல் கொஞ்சம் அவஸ்தைப்பட்டாங்க. ஒரு 1 hour 2 hours தூங்காமல் ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. அம்மா தூங்குனாங்களா டாக்டர் நல்லா தூங்குனாங்களா தான் கேட்டேன். ஸோ இது என்னென்னா எங்கள் அம்மா அவஸ்தைப்படக்கூடாது, அந்த வலி அவங்களுக்கு தெரியக்கூடாது, அந்த வேதனை அவங்களுக்கு தெரியக்கூடாது. இது தானே நீ வலியோட வேதனையோட அவஸ்தைப்பட்டு இருக்கிறத விட அப்புறம் ரெண்டாவது பார்த்து பார்த்து அவங்களுக்கு ஒரு 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 இது வந்துருங்க ஆட்டோமேட்டிக்காக. அது எப்போ 24 மணி நேரம் அழுதுனே இருக்க முடியும்? அதான் பாக்யராஜ் சார் சொல்லுவார், சூப்பரான ஒரு டைலாக் ஒரு படத்தில், வீட்டில் விசேஷம் நினைக்கிறேன். அதாவது உங்கள் அம்மா நினச்சது, உங்கள் அம்மா இறந்ததை நினச்சி இப்போ அழுங்க பார்ப்பீங்க, நீங்கள் அழுங்க பார்ப்போம். உங்கள் இப்போ எங்கள் அம்மா இறந்துட்டாங்க நினச்சி இப்போ நான் திடீர்னு அழ முடியுமா? அப்படியே அது சம்மந்தப்பட்ட யாராவது பேசும்போது அந்த நினைவுகள் வரும்போது எனக்கு தான் அழலை. டே உனக்கு என்னடா டே, நீ போய் அங்கே போய் அந்த துக்கத்துலேயும் அந்த சோகத்துலேயும் பங்கெடுத்துக்கோ. முடியலையா மூடிக்கின்னு போங்கடா, ஏன்டா படுத்துறீங்க? படுத்துறதே வேலை உண்டு. அதான் சார், அதான் அது வேதனையின் வெளிப்பாடு. சிலர் கொண்டாட்டம்னு எழுதும் பொழுதுதான் என்னடா நீங்க அப்படின்னு. இல்லை அது சில பேர் நல்லா இப்போ சாப்பிட்ற எஸ்வி சேகர் கூட சொல்லியிருந்தார். எஸ்வி சேகர் நல்லா அதுதாங்க இவங்களுக்கு என்னன்னாங்க, இப்போ நம்ம நாயை பற்றி கூட பேசினோமே, உடனே அதுக்கு ஒரு 10 பேர் வந்துடுது. தெரிஞ்சா என்ன நீ போய் வீட்டை எடுத்து வளர்த்துக்காக தான், அதுதானே உண்மை. அதாவது எதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும், எதுக்கு உங்களுடைய பகைமையை வெளிப்படுத்தணுன்ற விஷயம் தெரியாமல் எல்லாத்துக்கும் தூக்கிட்டு வந்துடுறது, டங்கு 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 டங்குன்னு. அதுதான் தவறு. ஸோ அந்த அம்மா ஆடினதை என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சோகத்தின் துக்கத்தின் ஒரு வெளிப்பாடு. அதனால் அவங்க டான்ஸ் ஆனது தப்பே கிடையாது. அது இப்போ சப்போஸ் நாளைக்கு நம்ம இறந்துட்டோம், நம்ம ஒய்ஃப் ஆடினா அது அவங்களோட விருப்பங்க. அவங்க பூ வச்சுக்கிறது பொட்டு வச்சுக்கிறது அவங்க விருப்பங்க. ஏன் புருஷன் சேர்த்தா பொட்டும் பூ இருக்கக்கூடாதா? மனோரமாச்சி சொன்னாங்க, சூப்பராக சொன்னாங்க மனோரமாச்சி. அவர் இல்லாதப்பையும் நான் பொட்டு போட தான் இருந்தேன், அவர் இருக்கும்போது நான் பூ போட்டு இருந்தேன் இல்லையா? நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பூ போட்டோட தானே இருந்தேன், அவர் வந்ததுக்கப்புறம் பூ போட்டோட இருந்தேன், அவர் போனதுக்கப்புறம் நான் பூ போட்டோட இருக்கேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லையா? எனக்கு எங்கள் வீட்டுக்காரன்றது பூ போட்டோட இருக்குன்னு ஆசைப்பட்டார் அப்படின்னு நிறைய. இப்போ அதெல்லாம் முடஞ்சி போச்சு இப்போலாம் இல்லையா? முதல்ல உடன்கட்டை ஏறுதல்னு ஒன்று வச்சுருந்தானுங்க, அது ராஜாராம் மோகன் அடித்து அதை தீர்த்து கட்டினானுங்க. இவனுங்கள்ட்ட பெண்கள்கிட்ட பெண்கள்னா இவங்க அதான் அதை சூப்பராக சொல்லியிருப்பார் சூர்யா. ரொம்ப பிடிச்ச டைலாக் இறைவி படத்தில், பொறுத்துக்கிறதுக்கு சகிச்சிக்கிறதுக்கு நம்ம என்ன பொம்பளையா சார்? ஆம்பளை மாமா, ஆண் நெடில், பொம்பளை பெண் குரில். ஸோ அது என்ன, அந்த எனக்கு கார்த்திக் சுப்புராஜ் மேலே மிகப்பெரிய மரியாதை. அது சூர்யா மாடுலேஷனில் பின்னிருப்பாங்க. பெண்கள்னால் இவங்க எப்படின்னா, பெண்கள் மோசமானவர்கள், பெண்கள்னால் இப்படி தான் இருக்கணும், பெண்கள்னால் கட்டுப்பாட்டோட இருக்கணும், பெண்கள்னால் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், பெண்கள்னால் நீங்கள் யாரை வரையறுக்கிறதுக்கு? அதனால தாங்க அந்த கத்தின்னு கிடந்தார் பெரியார். பெண் ஏன் அடிமையானால் அது இவனுக்கு தப்பாக பேசுவான். தப்பாக பேசுறது பெரியார். அவர் இது பண்ணிட்டார், கற்பவையை பிடிங்க கடை சொன்னால் கையை விட்டு. அறிவு வேணாம். இது இருக்கிறதுனால தானடா நீங்கள் அப்பப்போ கற்புன்னு ஒன்று அவங்கள இன்டியூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்றது அதனோட அர்த்தம். புரியுது இல்லையா? அப்புறம் ரெண்டாவது, என் மனைவியை நான் சொல்லுவதற்கு என்னால் அவங்க நான் இதுக்கு போகிறேன், போயிட்டு வா, கற்றுக்கோ, இப்போ சொல்லு ஒன்றுன்னா ஏன் உனக்கு உடனே பீரிட்டு கிளம்புறீங்க எல்லாரும்? அது இல்லாமல் உன்னால் வாழவே முடியாது. அது இல்லாமல் நீ வந்தே இருக்க மாட்டேன் இந்த உலகத்தில் இல்லையா? அவங்க அம்மா இல்லாமல் நீ எப்படி வருவ? பெண் தானே, அக்கா தங்கச்சி எல்லாம் கூட தானே இருப்பாங்க. ஸோ ஒரு பெண் என்பது இல்லாமல் இந்த உலகமே இயங்காது. ஆனால் ஒரு பெண் டான்ஸ் ஆனால் தப்பு, ஒரு பெண் பார்லருக்கு போனால் தப்பு, அவுத்து போட்டு அது உனக்கு என்னடா, உனக்கு எங்கே போச்சு? ரோபோ அவர்கள் இறுதி நேரத்தில் பிரியங்கா அவங்கள அழைச்சி, நான் போயிட்டாலும் நான் இல்லை அப்படின்னாலுமே கூட நீ எதுக்குமே கவலைப்படக்கூடாது, நீங்கள் எப்போ இருக்கிற மாதிரி இருக்கணும், அப்போ தான் என் ஆன்மா உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும், அப்போ தான் எனக்கு ஒரு திருப்தி அப்படின்னு சொன்னார். அவர் இருக்கும் பொழுதே நிறையா விமர்சனம் சர்ச்சைங்க சார். வீட்டில் கிளி வளர்த்தினார்ன்றது ஒன்று, அவங்க மகளை பற்றி வந்த விஷயங்கள். இப்போ அவரோட இறப்பே எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னா இதையும் அந்த ஆன்மா பார்த்துக்கிட்டு தானே இருக்கும். இல்லை அதாவது நிறைய பேர், நானே சங்கர்கிட்ட பேசியிருக்கேன், பழகியிருக்கேன், பட் அது ரொம்ப க்ளோஸ் கிடையாது. இந்த இறப்புக்கு அப்புறம் தான் சங்கர் எவ்வளோ மனிதர்கள் மேலே அன்பு வச்சுருந்தாருன்றது டெத்தில் தெரிஞ்சுது. ஒரு மனுஷன் நல்லவனா கேட்டானாங்கிறத சாவில் பார்க்கலான்வாங்க. ஏன்னா அவரை பற்றி பேசுறது, அந்த இறந்த மனிதனை பற்றி பேசுறது, நல்லபடியாக பேசுறது, அந்த மாதிரி அவரை பற்றி பார்த்தா எல்லாரும் எவ்வளோ பேர், எனக்கு நிறைய பேர் அழறாங்க, நிறைய பேர் ஒருத்தன் பணமாலை எடுத்து போட்டான் பாருங்க, அண்ணன் எங்களுக்காக எவ்வளோ பண்ணியிருக்காரு,
எங்களால் முடிஞ்சு பணம் என்னடா பணம்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவ்வளோ நிறைய நல்லது பண்ணியிருக்காரு. ஆச்சரியமா இருந்து பரவாயில்லையே. ஆனால் பட் அது வெளி உலகத்துக்கு தெரியல பாருங்க. ஆமாம் இல்லையா? இப்போ மயில்சாமி இருக்கான். மயில்சாமி பார்த்தா கொடுத்தது யாருக்குமே தெரியாது. அடுத்தவங்கிட்ட கேட்டு வாங்கியாவது செய்வான். ஸோ அந்த மாதிரி சில பேரோட குணம், சில பேரோட வந்து சில பேருக்கு இப்போ இந்த சோஷியல் மீடியா இருக்கிறதுனால அதை சில பேர் தெரிய வச்சுக்கிறாங்க. இதான் மேட்ரு, வேற ஒன்று. விவேக் அவர்கள்லாம் மரம் வச்சார் மட்டும்தான் சார் தெரியும். நிறைய பேருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காரு, நிறைய விஷயங்கள் அவர் வாழ வச்சிருக்காருன்றது பாதி பேத்துக்கு தெரியாம இல்லை. மயில்சாமியே ஒரு தடவை சொன்னா அப்படி, இந்த கொரோனா டைமில் ஏதோ பேட்டி கொடுத்துருப்பான் பொழுது, ஏதோ யூடியூப்பில் கொடுத்தப்ப இதுமாரி ஷூட்டிங் இல்லை, கஷ்டமாக இருக்குது, எனக்கே கஷ்டமாக இருக்குன்னா நிறைய சின்ன நடிகர்லாம் அவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்னு பேசிப்போம். இது வந்து ஒரு 12 மணிக்கு விவேக் சார் ஃபோன் பண்ணியிருக்காரு, நைட்டு 12 மணிக்கு. ஓகே. விவேக் வந்து மயில்சாமி ஃபோன் அடிச்சு, என்னடா பண்ணா வீட்டில் தான் இருக்கிறேன் தலைவரை, சரவண பண்ணு. அப்போ அந்த சாலிகிராம் தலைவர் சரவண பண்ணுது, அது சரவண பண்ணிட்டு வந்துடுவோடனே அப்புறம் அங்கே போயிருக்க. அப்படி போன உடனே பேசிட்டு, என்னடா பிரச்சனை, ஏன் சொல்ல வேண்டியதுண்ணே, ஏன் நீ சொல்லலை, என்ன தலைவர் எதுக்கு தலைவர் உங்கள்கிட்ட போய் அடிக்கடி எதுக்கு சொல்லலாம், ஏதாவது உதவினா டக்குன்னு கொடுப்பாரு. ஸோ டக்குன்னு என்ன பண்ணியிருக்கா, அப்படி ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க நைட்டு 12 மணிக்கு. எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. ஒரு கொரோனா அவருக்கு ஷூட்டிங் வேலை இல்லை தான் இல்லையா, அந்த கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்குல்ல, அது மிகப்பெரிய எண்ணம். நிறைய பேருங்க. இப்போ பிரியங்கா அவங்களுக்காக நீங்கள் வாய்ஸ் கொடுத்துருக்கீங்க, இப்போ உங்களுக்கு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆமாம், அவங்க நான் அதை பற்றி கவலையப்படுறது. நீ எதாவது சொல்லிட்டு நீ கமெண்ட்டை பார்த்தா ஏங்க, உனக்கு கமெண்ட்டில் வந்து வாலாட்டு போகிறது தான் உனக்கு வேலையே. அது என்ன டைட்டில், எதுக்காக பேசியிருக்காங்க, என்ன பேசியிருக்காங்க, அண்ணா சொல்லுவார். அதாவது நான் சொல்கிற கருத்து என்னன்னு பாரு, நான் யாருன்னு பார்க்காத இல்லையா. பெரிய அப்படி சொல்ல, நான் சொல்கிறேங்கிறதுக்காக நீ அப்படியே ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா. அது உனக்கு பிடிச்சிருந்தா, உனக்கு அது வந்து திருப்தியாகிடுச்சா நீ ஏற்றுக்கோன்னு பெரியார். ஸோ அந்த மாதிரி இவங்க என்னன்னா, இவனுக்கு மேலே டைட்டில் பார்த்துட்டு சவுந்தர் சாடினார் பெண்களுக்காக உடனே உள்ள இவர் பெண்கள் அவரா உடனே ஒரு 10 பேர் எழுதுவான் போடா வெண்ணான்ட்டு போயிடுது. சரி, இப்போ விவேக் மயில்சாமி அவர்கள் நிறைய உதவிகள் பண்ணாங்கல்ல நீங்கள் சொன்ன. சமீபத்தில் நம்ம கேபி பாலா பற்றி ஆல்ரெடி பேசியிருக்கோம். இவர் வந்து ஒரு கைக்கூலி, பெரிய இடத்துல இருந்து பணம் வந்துகிட்டு இருக்கு, எங்க இருந்து ஒரு நாள் அவர் சிக்க போறாரு அப்படின்லாம் அதுக்கு பாலா அவர்கள் விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன சார் பாலாவை சுத்தி ஏன் இப்படி? சரி, கைக்கூலி அறிட்டுமே இப்போ என்னப்பா, யாருக்கு கைக்கூலி? நிறைய பேர்த்தோட கைக்கூலி. யாரோட அதான் சார் சொல்ல மாட்டேன். ஏங்க அதான் பாருங்க, நீங்க யாருன்னே தெரியாம கைக்கூலி. இப்ப நான் ஒருத்திட்ட வாங்குறேன், ஒரு ஸ்மக்லர் கிட்ட வாங்குறேன் அப்படின்னா நான் கைக்கூலி. ஒரு தப்பான ஆள்கிட்ட நான் பணம் வாங்குறேன்னா கைக்கூலி. அப்படியே சரிடா, ஓகே நான் வாங்குறேன், நான் விருப்பப்பட்டு நான் ஒரு ஹெல்ப் பண்றேன், அதுல என்ன கைக்கூலி? நான் கைக்கூலியாவே ரெண்டு போறேன். அதாங்க இப்போ நம்ம பேசுனது தான். இவனுக்கு என்னன்னா, கம்பெடுத்து சுத்துறதா வேலையே இவனுக்கு. இந்த கம்பெடுத்து சுத்திட்டு ஓடிடணும். ஸோ ஒரு நிகழ்ச்சி பண்றவருக்கு ஒரே ஒரு படம் தான் பண்ணியிருக்காரு, டிவி நிகழ்ச்சி பண்றாரு, எவ்வளவு சம்பாதிச்சிட போறாரு? எப்படி ஆம்புலன்ஸ் வாங்க காசு, இப்ப கிளினிக் கட்டுறதுக்கு காசு, எங்க இருந்து உனக்கு இவ்வளவு காசு? இப்போ இந்த அமுதவாணன் வந்து ஏதோ இடம் கொடுத்தா அப்படின்னு சொன்னாங்களா, அவரோட வீட்டை தான் கிளினிக்கு கொடுத்தாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுவாங்கங்க. நீங்க அண்ணாச்சி இருக்கார்ல, வசந்தனுக்கும் அண்ணாச்சி, அவர் வந்து நானே கண்ணால் பார்த்துருக்கேன். அந்த ஸ்லம் ஏரியாவில் அவர் போனாருன்னா அந்த பசங்கள்லாம் பின்னாடியே வரும், எல்லாம் சாக்லேட்டு அது இது பென்சில் என்னென்னோ கொடுப்பாருங்க. அவர் மாதிரி அவர் ஒரு வள்ளல் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பண்ணியிருக்காரு. அது மாதிரி அவர் வேலையிலேருந்து யாரையும் நீங்கள் போங்க நீ நின்றுடுன்னு சொல்லவே மாட்டார். நான் நின்றுக்கிறேன்னா வேணா நின்றுக்கோ அப்படின்வார். ஆனால் அவர் யாரையுமே வேலையை விட்டு நீக்கினதா சரித்திரமே கிடையாதுங்க. அந்த வசந்த் டிவி இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் பாயாக இருந்தாலும் கேமராமேனாக இருக்காங்க. நான் பார்க்குறதுலேருந்து பார்த்தா ஆஃபீஸ் பாய் கேமராமேன் ஆகிருக்கான், ஆஃபீஸ் பாய் ஆஃபீஸில் வந்து ஒரு மேனேஜர் போஸ்ட்டில் இருந்திருக்கான். ஸோ அவர் வந்து எப்படின்னா அதுதான் அந்த மனிதாபிமானம் இருக்குல்ல, அது நீ வந்து எங்கேயாவது இருந்து கூட எடுத்துக்கூட. இப்போ மயில்சாமி இருக்கானே, அவன் வந்து அந்த வெள்ளத்தப்போ 15 ஒரு பெரிய வெள்ளம் வந்ததில்ல, அப்போ சோறு ஆக்கி எல்லாருக்கும் இந்த எம்ஜிஆர் சூழப்படலாம் முழுகின இடத்துக்குலாம் போயிட்டு சோறு அதுக்கு இது நிறைய ஆக்கி கொடுப்பான், தண்ணி பாட்டில் அதுக்குதுன்ட்டு. அப்போ அவங்க அவ்வளோ காசு அவங்ககிட்ட இருக்காதுல்ல, ஒரு லட்சக்கணக்கில் எப்படிங்க அவனும் அப்படி கோடிக்கணக்கில் வச்சுக்கிற அடங்குன. இப்போ எங்கிட்ட ஃபோன் போட்டு மாமா சத்யராஜ் சார்ட்ட தான் கேளு மாமா, கோவை சார்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்கள்ட்ட வாங்கி விவேக்கு வாஸ் சார் இவங்க எல்லாத்தையும் வாங்கி தான் வாங்கி கொடுப்பான். மயில்சாமி ஃபோன் பண்ணுறனாலே ஏதோ கேட்குறான்னு தான் தெரியும் அவங்களுக்கு. யாருக்காகவும், அவனுக்காக கிடையாது, யாருக்காகவும். அந்த யாருக்காகவும் ஒருத்தன் வந்து ஒரு நல்லது பண்ணுறான்னா விட்டுட்டு போங்களாண்டா. அது ஏன்னா கைக்கூலி கால் கூலி தலைக்கூலின்லாம் சொல்லிட்டு இல்லை சார். அதான் பெரிய நடிகர்கள் பண்ணும்போது கூட இவ்வளோ அழுத்தம் வந்ததில்லை, இந்த பையனுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ அழுத்தம்? அதான் செய்கிறவனுக்கு எடுக்கிறது. இது தானும் படுக்கிறதுல தள்ளி படுக்கிறது பழமொழி இருக்குல்ல, அந்த மாதிரி ஒருத்தர் செய்கிறவனை நீ செஞ்சிருவியா, ஏன்னா இவன் செய்ய மாட்டான்ல, அடுத்தவனும் செய்யக்கூடாது. இவனுக்கு
யாராவது ஒருத்தன் வரல எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணுறேன். ஏங்க நான் என்ன சொல்கிறேன்னா, விமர்சனம் வந்து நல்ல விஷயத்துக்கு பண்ணு. விமர்சனங்கிறது நல்ல விஷயமா இருக்குது. இப்போ நீ எனக்கு அதான் விமர்சனம் பண்ணப்படுகிறவனும் விமர்சனம் பண்ணுறவனும் வளரணும். அதான் நல்ல விமர்சனம் இல்லையா? அதை விட்டுட்டு நீ சரி நெகட்டிவாகவே பேசுறது. நெகட்டிவாக பேசுனா என்ன ஆகும்? நீங்கள் ஒரு மாதிரி ரொம்ப வீக் ஆகிட்டீங்க, ஆள் ரொம்ப இதாகிட்டீங்க, என்னாச்சு பாருங்கள் டாக்டரை பாருங்கள், ஏதாவது உடம்புக்கு ஏதாவது தலைவரே இப்படி தான் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தாலும் டக்குன்னு கேன்சர்ன்ட்டானுங்க, அடங்கும் என்னடா கேன்சர் சொல்கிற பேச்சுக்கு. அந்த மாதிரி பாசிட்டிவ் சார் தலைவர் என்ன உடம்பு டல்லாக இருக்குது, சரி டாக்டரை பாருங்கள், நம்ம தெரிஞ்ச டாக்டர் இருந்தால் ராசி ஏதோ ஒன்று சொல்லி அது வேறு. என்னென்னா பலவீனப்படுத்துறது ஒருத்தனை, ஒரு ஆளை வந்து போட்டு பலவீனப்படுத்தி அவன் நல்லவனாக இருந்தால் அவனை ஒரு கெட்டவனாக்கி, ஒருத்தன் நல்லா கொடுக்குறவன் நல்லா அவனை கொடுக்காம பண்ணுறது. அந்த பையன் நல்ல பையன் பாவம், அவன் தான் சொல்கிறான் நீங்கள் என்ன பேசினாலும் நான் செய்கிறத செஞ்சுட்டு தான் இருப்பான்ட்டான் இல்லையா? சார் அவனுக்கு ஒரு 1 லட்ச ரூபா வருதுன்னு இருந்துச்சுங்க சார், 10 ப்ரோக்ராம் பண்ணால் 10 லட்ச ரூபா வந்து 10 லட்ச ரூபா 5 லட்சம் பண்ணுறான், 8 லட்சம் பண்ணுறான். அவன் தான் சொல்கிறான் எனக்கு வாடகைக்கு சாப்பாட்டுக்கு போதுன்றானுங்க, உங்களுக்கு என்னடா வலிக்குது? இல்லை சார், அவரு நல்ல விஷயங்கள் பண்ணும்போது பாலா கூட அவ்வளோ பேர் நின்னாங்க, ஏதாவது விஷயங்கள் பண்ணாலும் சேர்ந்து பண்ணலான்றாங்க. இப்போ அந்த பையனுக்கு ஒரு பிரச்சனை யாருமே இல்லாத மாதிரி இருக்கு சார், தனியாக நிற்கிறாரு. இப்போ பிரச்சனை வரும்பொழுது எல்லாரும் அது வந்து இயற்கை. பட் ஆனால் வந்து அப்படி விட்டுற மாட்டாங்க. அதை நம்ம ஆளுங்கள் என்னென்னா இறந்ததுக்கு அதான் சொல்லணும், இருக்கும்போது வாழும்போது அவனை வந்து வாழ விடாமல் இறந்ததுக்கு அப்புறம் அவனை வச்சு கொண்டாடுறது எதுக்கு இல்லையா? இருக்கும்போதே செலவு வச்சுட்டு போங்களேண்ணா, செத்ததுக்கப்புறம் எதுக்கு செலவு வைக்கிறீங்க இல்லையா? அவன் இருக்கும்போது கொண்டாடுங்க. பாரதியார் வந்து நம்ம யாருக்காவது தெரியுமா? பாரதியார் இறந்ததுக்கப்புறம் தான் அவருடைய எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து அதுவும் அவனை பற்றி சொல்லியிருப்பாரு. இன்னும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, உன்னை எல்லாரும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, அது அவருக்கு சொன்னீங்கன்னது சரி, அது உனக்காக எடுத்துக்கா. பட் அது மாதிரி இது அதை மட்டும் பாசிட்டிவாக எடுத்துக்கோ. என்னன்னா இங்கே இருக்கும்போது செலவு வைக்கிறது தான் சிறந்ததுன்னு நான் நினைப்பேன். அதனால் பாலா வந்து சொன்ன மாதிரி அவர் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் பார்த்தா நான் செய்கிறத செஞ்சுட்டு தான் இருப்பேன், நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க. அவன் தான் சொல்கிறான்ல, நம்பர் வைக்கிறதுல வந்து எனக்கு பிரச்சனை இருக்குது, அதில் பிரச்சனை வரும், அதனால் நம்பர் இல்லாமல் கொடுத்தேன். அதில் சில சட்ட பிரச்சனைகள் இருக்கலாம் இல்லையா? அது நமக்கு அதில் டீப்பாக அது தெரியாதுனால அவனுக்கு அவனோட வேலை எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துறான்ல, அதுக்கு எதுக்கு கைக்கூலின்றீங்க? உடனே கைக்கூலி. ஏதாவது ஒருத்தர் நல்லது பண்ணால் கைக்கூலி. நல்ல வேலை எம்ஜிஆர் பீரியடில் சோசியல் மீடியா இல்லை இல்லையா சார்? நீங்கள் அது விளம்பரமாகவே இருக்கட்டும் சார், அவன் அது விளம்பரத்துக்காகவே பண்ணட்டும் சார். அந்த விளம்பரமாக பண்ணுறதுக்கு ஒரு புத்தி வேணும் இல்லை? விளம்பரமாக ஒருத்தர் உதவி பண்ணுறானே வச்சுங்களேன், நான் விளம்பரத்துக்காக பண்ணுறேன் சார், நான் விளம்பரமாக பண்ணால் கூட அது நல்ல விஷயம் தானே, பண்ணிட்டு போட்டுமே. ஒரு நல்ல விஷயத்தை நடந்தால் அது ஏன் விளம்பரப்படுத்திக்கிட்டுமே? இப்போ ஒவ்வொருத்தங்க ஒரு கேரக்டர். இப்போ மயில்சாமி வந்து கொடுத்து உங்களுக்கு தெரியுமா யார் யாருக்கு கொடுத்தான்ட்டு? அவன் நிறைய பேருக்கு கொடுப்பான். அவன் வந்து அவன் தெருவில் போகும்போது யாராவது பேசி டக்குன்னு உருவாத்து கையில் கொடுத்துருவான். திடீர்னு வந்து சம்பளத்தை எடுத்து கொடுத்துருவான். திடீர்னு யார்கிட்ட வாங்கின காசு எடுத்து கொடுத்துருவான். என் மச்சான்டே அந்த பாட்டி ரொம்ப கஷ்டப்படுத்துகிற ஒரு நடிகா இருந்தாங்கடா, பழைய நடிகடா, ஒரு தலைவர்கிட்ட சொல்லியிருப்பார். அவர் ஒரு தலைவர் சத்திர சார் 10,000 கொடுத்தா எடுத்துமே கொடுத்தேன். ஸோ இந்த மாதிரி அவன் ஏதோ ஒன்று யார் மூலமாகவோ யாருக்கோ ஒரு உதவி பண்ணிகிட்டு இருக்கான் இல்லைங்க, அவ்வளோதானேங்க. புரியுது. உடுக்கை இழந்தவன் கை போல இடுக்கன் கலவை தான் இது நட்புன்ற மாதிரி பண்ணிட்டு போ. உதவி பண்ணுறது என்ன தப்பு? சிறப்பு. மக்கள் பார்த்துப்பாங்க சார், அவங்களுக்கு கையில் தான் இருக்குன்னு நினைச்சேன். ரொம்ப நன்றி சார், வழக்கம்போல நிறைய விஷயம் பயின்று. இன்னும் நினைச்சலாம் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுகிறேன். நான்